அடுத்த தேர்தலை பற்றி சிந்திப்பவன் சாதாரண அரசியல்வாதி, அடுத்த தலைமுறையை பற்றி சிந்திப்பவன் போராளி. எங்கள் தலைவர் போராளி தலைவர். சரிங்களா? அதனால் நாங்கள் வந்து சும்மா இந்த வர்ற தேர்தலுக்கு சிந்திச்சு செயல்படக்கூடிய ஆட்களே அல்ல. வருங்காலங்களில் இப்போ எல்லாம் யோசித்து பாருங்களேன். எங்கள் தலைவர் மேடைக்கு மேலே சொன்னது நானாக பூஜை சொல்ல, எல்லா டோரையும் நானே க்ளோஸ் பண்ணிட்டேன். உங்களுக்கே தெரியும். விஜயங்களை அழைத்தாரா, அழைக்கவில்லையா? ஏடிஎம்க்கு அழைத்ததா, அழைக்கவில்லையா? ஏன் பிஜேபி அழைத்தது? ஆனால் எல்லா டோரையும் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டு நாங்கள் திமுகவோடு தான் அப்படின்னா அதுக்கு நாங்கள் காரணம் சொல்கிறோம். நாங்கள் உருவாக்கிய கூட்டணி அது ஒன்றும் தானாக உருவாகலை. எப்போ நாங்கள் போய் சேர்ந்தோமோ அதற்கு பிறகுதான் தொடர்ந்து தளபதி ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்று வருகிறார். சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், பாராளுமன்ற தேர்தல் தொடர் வெற்றி. ஏன் நான் மட்டுமல்ல, ஒரு பத்திரிகையாளர் சொல்றாரு, 2 பேர், நான் பேர் சொல்ல விரும்பலை, 2-3 பத்திரிகையாளர்கள் தொடர்ந்து சொல்றாங்க, வெற்றி வீரன் எழுச்சி தமிழர், அவர் இருக்கிற கூட்டணி தான் வெற்றி பெறுகிறது அப்படின்னு சொல்ல வர்றான். அதனால நிகழ்காலத்தில் இப்படி இருந்தாலும் வருங்காலத்தில் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும். எங்கள் கட்சி வந்து வெள்ளி விழா கொண்டாடும் பொழுது மதுரை மல்ல அவர் சொன்னதுதான், கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம்னாரு. அப்போ அந்த ஒரு நாள் என்னைக்கு, அதை நோக்கி தான் நாங்கள் இயங்குகிறோம்.